வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாடர்ன் மைக்ரோஸ்கோப் பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த மைக்ரோஸ்கோப்ல சைடுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த லைட்டை ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் தான். இது வந்து நம்ம ஸ்லைடு வச்சு நம்ம வந்து செல்லை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இதுதான் லென்ஸு. இந்த லென்ஸ் வழியா தான் நம்ம செல்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த லென்ஸ் வந்து இதில் டிஃப்ரெண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதா சின்ன சைஸ் லென்ஸ் இருக்கும். பெரிய சைஸ் லென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் லென்சஸ் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லைட்ஸில் வந்து நிறைய எம்டி ஸ்லைட்ஸும் இருக்கும், சில சாம்பிள் ஸ்லைட்ஸும் இருக்கும். இந்த எம்டி ஸ்லைட்ஸில் வந்து நம்மளே வந்து என்னென்ன செல் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்மளே வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்போ பிளான்ட் செல்ஸ் வேணும் அப்படின்னா அதை ரெடி பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ், ஆனியன் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த எம்டியான ஸ்லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்லைட்ஸு. இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைடை வந்து நம்ம எக்ஸாக்டாக கரெக்ட் பொசிஷனில் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லைட் எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா லென்ஸ் வழி, அந்த லென்ஸ் வழியாக நம்ம லைட்டை வந்து அடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி நமக்கு வந்து தெரியும், இந்த லைட் வெளிச்சம். ஸோ அங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்லைடை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே வந்து ஒரு சாம்பிள் செல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன லைட் டாட் வந்து அங்கே தெரியுது. ஸோ ஸ்லைடு எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் அந்த லைட் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஸ்லைடை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே வச்சுட்டு இதை வந்து இந்த நாபை வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது இது வந்து சைஸு 5x சைஸு, 10x, 40x இந்த மாதிரி இருக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செல்ஸோட சைஸ் வந்து நமக்கு சிறுசாவோ பெருசாவோ தெரியும். நம்ம இந்த டிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கீழே வந்து வர்ற லைட் வந்து நிறைய லைட் வெளிச்சம் வர்றதுக்கு இல்லை கம்மியாக லைட் வெளிச்சம் வர்றதுக்காக சின்ன ஹோல்ஸு, பெரிய ஹோல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழி தான் இந்த ஸ்லைடுக்கு வந்து இந்த லைட் வரும். நம்ம அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த செல்ஸை இது வழி பார்க்கலாம். ஸ்லைடு வந்து சரியா இல்லைன்னா நம்ம அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குருவோம். இது வந்து நம்ம பார்த்த செல்ஸ். இதை வந்து நான் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கேமராவில் கொஞ்சம் சரியாக தெரியலை. இது வந்து ஆனியனுடைய செல். இதை வந்து நாங்களே வந்து அந்த எம்டி ஸ்லைட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.